வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி. வணக்கம். காதலி எப்போ வருவா அப்படின்னு காதலன் காத்துக்கிட்டு இருந்தான். ஒரு காலத்தில் காதலுக்காக ஏங்கிய காலகட்டத்தில் ஒரு காதலன் எப்போ காதலியை சந்திக்கலாம், அவள்கிட்ட எப்போ கல்யாணத்தை பற்றி பேசலாம்ங்கிற ஒரு ஆர்வத்தோடு காத்திருந்தான். அது மாதிரி காத்துக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கு. அதாவது தேர்தல் அறிவிப்பு, நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு. இடையே சில மாநிலங்களில், அதாவது நம்ம மாநிலத்தில் கூட ஒரு இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலுக்கும் தேதி குறித்தாச்சு. பொதுவாக இன்றைக்கி இந்த தேர்தல் தலைமை கமிஷனர் அந்த அவர் 3 பேரில் ஒருத்தர் இன்றைக்கி வாசித்தாருன்னா நமக்கு புரியாததில் நாட்டு மக்களில் பெரும்பாலோருக்கு புரியாத மொழியான இந்தியில் தான் அவர் பேசினார். இடையே ஆங்கிலமும் கலந்து வந்தது. அது இந்தி திணிப்புக்கு இல்லை இந்தி திணிக்கப்பட்டதுக்கு இது ஒரு பெரிய நல் உதாரணம். இனிமேல் இந்த மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து எந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சி ஓட்டு போடாமல் புறக்கணிக்க போகிறீங்களோ அந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்தி திணிப்பு மாதிரி இன்னும் பல திணிப்புகள் வரும். ஒரே நாடு ஒரே தேர்தல், அதெல்லாம் சாத்தியமே இல்லை, ஆனால் வரும். ஏன்னா இந்தி திணிப்பு எப்படி சாத்தியம் இல்லையோ அதுதான் திணிச்சிட்டாங்கல்ல. இன்றைக்கி எலெக்ஷன் தேர்தல் கமிஷனர் தலைமை தேர்தல் கமிஷனர் அதை தானே பேசுகிறாரு, ஹிந்தியில் தானே பேசினார். அப்பப்போ ஊடால ஆங்கிலத்தை விட்டார். சரி, அதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் எதிர்ப்பு வேலையை ஒன்றிய அரசு பிஜேபி அரசு செஞ்சுருக்கு. அது குடியுரிமை சட்டம். இந்த இந்திய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து மக்கள் நீதி மையம் கேஸ் போட்டிருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் ரிட் மனு போட்டிருக்கு. அந்த ரிட் மனு 2019 போடப்பட்டது. அதுக்கான தீர்ப்பு இன்னும் வரலை. அதுக்குள்ளே அந்த சட்டத்தை மத்திய அரசு மெஜாரிட்டி மக்களின் கருத்துக்கு எதிராக நிறைவேற்றி இருக்கிறது. இந்த மத உரிமை, அதாவது குடியுரிமை சட்டம்ங்கிறது கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், ஈழத்தமிழர்கள் இதை மாதிரியான மக்களுக்கு அவர்களுடைய சுதந்திரத்துக்கு விரோதமானது அப்படின்னு நாட்டில் உள்ள நல்ல கட்சிகள் தான் நினைக்குது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஒன்றிய பாஜக அரசு திணிச்சிருச்சு, நிறைவேற்றிச்சு. இந்த எதிர்ப்புக்கு மத்தியில் தான் இப்போ இந்த எலெக்ஷன் வந்திருக்கு, நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்திருக்கு. இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னால் இந்தியாவிலேயே தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக தேர்தல் நிதி பெற்ற பெரிய கட்சி பிஜேபி. கிட்டத்தட்ட மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப 100 கோடி, 6000 கோடி, 5000 கோடி இப்படி அதை கூட தொடர்ந்து கூட பயந்துக்கிட்டு 1000 கோடி அப்படின்ட்டு இருந்தால், இந்த பிஜேபி 6000 கோடிக்கு மேலே தேர்தல் நீதி பத்திரங்கள் மூலம் வாங்கியிருக்கு. இது எப்படின்னா மிரட்டப்பட்டு வாங்கியிருக்கு. ஐடி ரெய்டு, மற்ற ரெய்டு, இந்த மாதிரியெல்லாம் ரெய்டு நடத்திட்டு அடுத்த நாளே போய் அவங்கள்ட்ட சோதனை போது அவங்க இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பணங்களை கொடுத்து, கோடிக்கணக்கான பணங்களை பத்திரம் மூலம் கொடுத்து அதை சரி கட்டிடுறது. அப்படி வந்தது தான் அந்த வேதாந்தா, ஸ்டெர்லைட், தூத்துக்குடி சுட்டு தரலாங்களே, தமிழர்களை சரமாரியாக சுட்டு தரலாங்களே அதிமுக அரசில் பாஜகவுக்கு ஆதரவாக. அந்த வேதாந்தம் கம்பெனி தேர்தல் பணம் அதிகமாக கொடுத்ததுனால 4000 கோடி 5000 கோடி கொடுத்ததுனால அதை அனுமதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாட்டில் தனக்கு வேண்டியவர்களை பாதுகாப்பதற்காக இந்த தேர்தல் பத்திரம் வந்தது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் சுக்குநூறாக சுட்டி காட்டிருச்சு. இதனால் இப்போ பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த பின்னடைவெல்லாம் அவங்களுக்கு சர்வ சாதாரணமுங்க. ஏன்னா ஏன் ஆட்சி அவங்க கையில் இருக்குது. பெரும்பாலான மாநில முதல்வர்கள் அவர்கள் பக்கம் இருக்காங்க.
அவங்க இதெல்லாம் என்ன இது பண்ணுவாங்களா? அதெல்லாம் விடுங்க, கவலையை விடுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம் இன்னும் ஒரே ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி அப்படின்னு சொன்னால் அதிமுக. அது இன்னும் முழுமையாக தயாராகலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஆளுங்கட்சி. அந்த ஆளுங்கட்சி கூட்டணி ஃபுல் தயார். நீ எந்த நேரத்தில் தேர்தல் வச்சாலும் நாங்கள் சந்திக்க தயார்னு சொல்லி சீட்டெல்லாம் பிரித்து கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இங்கே பிஜேபி இந்த ஒன்றுமில்லாத ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்கள். இந்த பேருக்கு கட்சி லெட்டர் பேடு கட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லெட்டர் பேடு கட்சி வச்சுருக்கவங்கெல்லாம் பெரிய நடிகர்களாகவும் இருப்பாங்க, பெரிய ஆட்களாகவும் இருப்பாங்க. ஆனால் கூட்டம் தான் இருக்காது. அடுத்தவன் தோளில் சவாரி பண்ணியே பழக்கப்பட்டவங்க அவங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த கன்னியாகுமரியில் ஒரு பெரிய ட்ராமா நடத்துனாங்க, பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. நம்ம நடிகர் சரத்குமார் அப்படியே தொண்டை கிடிய ஜெய் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கோஷம் விட்டார். ஜனங்களே வேடிக்கை பார்த்தாங்க. பக்கத்தில் அவருடைய மனைவி ராதிகா, அடேங்கப்பா நம்ம மாப்பிள்ளை என்ன மாதிரி கத்துறாரு அப்படின்னு அவங்களுக்கு உளமாற சந்தோஷம். நாட்டின் பிரதமரே தங்கள்கிட்ட வந்து கை குலுக்கி பேசினார். யாருக்குத்தான் ஆனந்தம் இருக்காது? இதற்காகத்தானே காத்து கொண்டிருந்தாய் பாலகுமாராங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அன்ற நடவடிக்கைகள். இனி தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஜெயிக்க போகுதோ தெரியல அப்படிங்கிற ஒரு என்ன முன்னுக்கூட்டியே யாரும் சொல்ல முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பதும் நமதே, நாடும் நமதே அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. அந்த கட்சி கூட்டணிகள் எல்லாமே வேட்பாளர்களை தயார் பண்ணி ரெடியாக இருக்குது. மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் அவங்களோட இருந்தாலும் தனது வேட்பாளரை நிறுத்தலை. அதாவது 2025 உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட், அதாவது மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆகையினால அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிறது உறுதி உறுதி உறுதி. அதனால் அந்த டவுட் இல்லை. இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எலெக்ஷனுக்கான டூர் ப்ரோக்ராம் ஒரு 2 நாளாக கட்சியில் மக்கள் நீதி மைய கட்சியில் தயாராகிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் எந்தெந்த இதுக்கு போகணும், எங்கே தொகுதியில் பேசணும், முதல்வர் MK ஸ்டாலின் எங்கெங்கே கலந்துக்கிறாரு, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதா, அப்புறம் வேறு எந்தெந்த அதாவது மெயினாக கூட்டம் கூடக்கூடிய இடம் இருக்குல்ல, உலகநாயகன் கமல்ஹாசனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்காங்கள்ல, ரசிகர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்காக அந்த கூட்டமும் நடத்தணும்ல. அதாவது கட்சியையும் பலப்படுத்தணும், கூட்டணி கட்சியையும் வெற்றி பெற செய்யணும். இந்த இரட்டை நோக்கத்தோட திட்டங்கள் போடப்பட்டுட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி 17, 18, 19, 20 இந்த 4 நாட்களும் கமல்ஹாசனுடைய திரைப்படங்கள் சிறப்பு திரைப்படங்கள் திரையிடப்பட்டு அந்த நட்சத்திரங்களுடன் கலந்துரையாடுகிறார் உலகநாயகன் கமல்ஹாசன். இது NFTC ஏற்பாடு. இதை தான் சொன்னேன்ல, அந்த தேதியிலேருந்து 4 நாட்கள் சாயங்காலம் அந்த கலந்துரையாடல் நடக்குது. அது ஒரு காட்சிக்கு விருந்தாக இருக்கும். ஏன்னா அந்த படம் எப்போ எடுக்கப்பட்டது, எப்படி எடுக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் அந்த நட்சத்திரங்களோட ஒரு கலந்துரையாடுவது ரொம்ப சுகமான அனுபவமாக இருக்கும். இப்போ இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் வந்த பிறகு அந்த குணா குகையை பற்றி எல்லாருமே பேசி அதில் பல ரகசியங்கள், இந்த குணா குகையை பற்றிய ரகசியங்கள்லாம் வெளியே வந்ததில்லை. அது மாதிரி இந்த 4 நாட்களும் 4 திரைப்படங்களை தேர்வு செஞ்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்தந்த திரைப்படங்களில் நடித்த நட்சத்திரங்களோட அதில் முக்கியமான 4 படம் இருக்குது. அதை இப்போ நான் சொல்கிறதுக்கு தயக்கிறேன். காரணம் என்னன்னா, இது எங்கே நடக்குது, எது நடக்குதுன்னு சொன்னால் அங்கே ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸ் தான் அந்த அரங்கத்தில் இடம்பெற முடியும். அதுக்கு மேலே இடம்பெற முடியாது. கூட்டம் கூடி போச்சுன்னு சொன்னால் அந்த கலந்துரையாடலை கெட்டு போயிடும். அதுக்காக அவங்க ரகசியமாக வச்சுருக்காங்க. எந்த படம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அதை சொல்ல வேணாமே அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை. அதனால் நான் சொல்லலை. ஆனால் 4 நாட்கள் இந்த கலந்துரையாடல் நடக்குது. சரி, இப்போ ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிடும். தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஒன்றியத்துக்கு போக போகுது, பெரும்பான்மையாக போக போகுது, யார் அடிபட்டு கீழே சாய போகிறாங்க அப்படிங்கிறது ஜூன் 4 தெரிஞ்சிடும். மார்ச் 20
வேட்புமனு தாக்கல். மார்ச் 27 வேட்புமனு நிறைவு. மார்ச் 28 வேட்புமனு பரிசீலனை. மார்ச் 30 பட்டியல் வெளியீடு. ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் வெறுவாயின்னு சொல்லுவாங்க. எந்த அரசியல் கட்சிக்கு அது வெறுவாயாக போதோ அன்னைக்கு தான் வாக்குப்பதிவு, ஓட்டுப்பதிவு நடக்க போகுது. இப்போவே அரசியல் கட்சிகள்லாம் மும்முரமாக அது பண்ணிட்டாங்க. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இப்போ உலகநாயகன் கமல்ஹாசனை கூப்பிட்டு பேசுனதுக்கு அவன் என்னத்தே இவரெல்லாம் திமுகவில் போய் அடக்க வச்சுட்டாரு கொள்கை அப்படின்லாம் கண்டுபிடி பேச ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு கமல்ஹாசனை திட்டணும், வையணும், இதுதான் அவங்க நோக்கம். இதில் பெரும்பாலான யார் பார்த்தீங்கன்னா சில நடிகர்களுடைய ரசிகர்கள் தான் இருக்காங்க, அவருடைய பொதுமக்கள் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் வந்து கமல்ஹாசனை திட்டுறதுக்குன்னே நிறைய பயிற்சி எடுத்திருப்பாங்க போல இருக்கு. கண்டபடி பேசுவாங்க, அவங்களுக்கு ஒன்று கிடச்சிடும். ஆனால் அவங்கள பற்றி மக்கள் நீதி மையமோ உலகநாயகன் கமல்ஹாசனோ எதுவும் பேச மாட்டார். நல்லது தான் பேசுவார், நல்லபடியாக தான் என் நண்பர்னு சொல்லுவார். ஆனால் அந்த ரசிகர்கள் இருக்கான் பாருங்க, அப்படியே விஷத்தை கக்குவான், நஞ்சை கக்குவான். அந்த அளவுக்கு அவன் மனசில் விஷம் ஊறி போயிருக்கு. காரணம் என்னென்னா உலகநாயகனுடைய அசைக்க முடியாத வெற்றி. இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த குணா படம் மாதிரி ரஜினிகாந்த் நடிக்க முடியுமா? இது நியாயமான கேள்வி. அது மட்டும் இல்லை, தசாவதாரத்தில் நடித்தார் 10 வேஷம், அந்த மாதிரி அவரோட நடிக்க முடியுமா? இப்படியெல்லாம் கமல்ஹாசனுடைய ரசிகர்களும் கேட்க முடியும். ஆனால் அவன் கேட்கறதில்ல. காரணம், அவன் கண்ணியமானவன். இந்த மாதிரியெல்லாம் கேட்டு ரொம்ப புண்ணாயிருவாங்களே அப்படிங்கிறதுக்காகவும் சிலர் ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் எதை எடுத்தாலும் நல்ல காரியம் கமல் செஞ்சாருன்னா உடனே அவங்களுக்கு பிடிக்காதுக்கு திட்டுவான். இப்போ அதில் புதுசாக சில ஆட்கள்லாம் வந்து சேர்ந்துருக்கானுங்க. சேரட்டும், திட்ட திண்டுக்கள் தான் ஒரு வைரக்கள் தான் ஒரு கமல்ஹாசனுடைய அரசியல் அணுகுமுறை, அரசியல் கோட்பாடு எல்லாமே இந்த புதிய நடிகர்கள் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்க போகுது. மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்க போகிறார் விஜய்னு சொல்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அந்த மாதிரி சொல்கிறது தப்பு. அவர் நிற்கணும், தேர்தலில் நிற்கணும், நின்று எத்தனை சதவீதம், எத்தனை மக்கள் எத்தனை சதவீதம் ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அழுத்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். பார்த்த பிறகு நீ இந்த கருத்தை பதிவு பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு, உலகநாயகன் கமல்ஹாசன் வெற்றிப்படிகளை ஏறிக்கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.